வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சந்திரனோட கேது பகவான் இணைந்து, அதாவது சந்திர பகவான் தேய்பிரை சந்திரனாக இருந்து அந்த தேய்பிரை சந்திரனோட கேது பகவானும் இணைந்து 3ஆம் இடத்துல லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்தால் அதற்கு நேர் ஏழில் ராகு பகவான் அமர்வார். அதாவது ராகு பகவான் லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல அமர்வார். அப்படி ராகு பகவான் லக்கணத்துக்கு 9இல் அமர்ந்து ராகு திசை நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு ராகு திசை வருமானால் கண்டிப்பாக உங்களுடைய கலத்திரத்திற்கு, அதாவது உங்களுடைய நீங்கள் ஆணாக இருந்தால் கணவனுக்கும், ஆணாக இருந்தால் மனைவிக்கும், பெண்ணாக இருந்தால் கணவனுக்கும் கலத்திர தோஷம் ஏற்படும். ராகு திசையில் எந்த மாதிரி தோஷம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நோய் நொடிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அதோட மர்மமான ஒரு நோயாகவே இருக்கும். ஒரு இனம் புரியாத ஒரு நோயை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன் இது உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கணத்துக்கு 3இல் சந்திரனோட கேது பகவான் அமர்ந்து அதற்கு நேர் ஏழில் ராகு பகவான் அமர்ந்து திசை நடக்கும்போது, அந்த திசையில் இந்த 7ஆம் அதிபதியோட புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண் ஜாதகமாக இருந்தால் ஆணுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த 7ஆம் அதிபதி புத்தி முழுவதுமே உங்களை பயமுறுத்துகிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள் அனைத்துமே சில நேரங்களில் கேன்சர் கூட உண்டாகிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திடும். இந்த புத்தி காலங்கள்லேயும் ராகு திசை காலங்கள்லேயும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும், உங்கள் கலத்திரத்துக்கும் தோஷம் ஏற்படாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, ராகு திசை ஆரம்பிக்கும் போதே ராகு பிரீத்தி பண்ணிக்கோங்க. திருநாகேஸ்வரம் சென்று செவ்வாய்க்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா திருப்பாம்புரம் சென்று ராகு பிரீத்தி பண்ணிக்கோங்க. அதே போல் ஸ்ரீ காளஹஸ்தி சென்று அங்கேயே ராகு பிரீத்தி பண்ணிக்கலாம். இதுபோல் ராகு பகவானுக்கு சிறப்பு ஸ்தலங்கள் எல்லா ஊர்லேயும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் போய் நீங்கள் ராகு பிரீத்தி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களால் அனுபவிக்க முடியும்.